அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தி சில அமௌண்ட்டெல்லாம் பரிமாறிக்கொள்ளப்பட்ட பிற்பாடு அதிரடியாக அதிகாலையில் வந்து அவர் பிஜேபி தலைவர்களை கூப்பிட்டு வந்து இவர் வந்து காலில் விழுந்து இதனால பிடிக்காத அப்பாவை மனதிற்குள் சபித்துக் கொண்டு வெளியில வந்து புகழ்ந்து கொண்டிருக்கிறார். இது அவருடைய நிலைப்பாடு. மீடியாக்களை இணக்கமான போக்கு கொண்டு வந்துட்டார். அவருடைய செயலற்ற தன்மையை, அவருக்கு நிர்வாக ஆற்றல் இல்லை என்ற ஒரு யதார்த்தத்தை இன்ன வரைக்கும் மீடியா வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். கவிஞரையுமே 3 வீடு வச்சிருக்காரு சென்னையில். இவங்களுக்கெல்லாம் எந்த கேள்வியும் இல்லாமல் கொடுத்துட்டாங்க. வைரமுத்துவுக்கு இந்த மாதிரி சொல்வதற்கு இந்த பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு அடியாட்களாக இருப்பவர்கள் தான் தேர்தல் ஆணையர்களாக நியமிச்சிருக்காங்க. அவங்க தங்குதடையின்றி தங்களுடைய வேலையை பண்ணியிருக்காங்க. இவ்வளவு ஆட்களையும் பண்ண முடியும், அவ்வளவு பண்ணுவாங்க. ஏன்னா அது பண்றதுக்காகத்தான் அவங்களுக்கு அந்த முறையை கொடுத்துருக்காங்க. அறம் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நடப்பு நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்கு அறம் இணையதளின் ஆசிரியரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு சாவித்திரி கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கார். சார் வணக்கம். வணக்கம். நாம் தொடர்ந்து பேசியிருக்கோம் பாமக நிலைப்பாட்டு குறித்து. அது ஒரு உச்சத்துக்கு போயிடுச்சு. ஒரு சின்ன பிளவு ஏற்படும், அதுக்கு பிறகு அவங்க சேர்ந்துக்குவாங்க அப்படின்லாம் நினைச்சோம். இன்றைக்கி தனித்தனியாக ஒரு மாநாடு போடுகிற நிலைமைக்கு வந்திருக்கு. திரு அன்புமணி அவர்கள் வந்து திமுக தான் எங்களுடைய எதிரி அப்படின்ற அளவுக்கு அவர் அறிவிச்சிட்டார். இவர் திரு மருத்துவர் ராமதாஸ் வந்து இன்னும் அவர் நிலைப்பாட்டை சொல்லலை. அநேகமாக இப்போது சொல்லுவார். இந்த போக்கு, இந்த கட்சியினுடைய போக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒன்றும் எனக்கு ஒன்றும் ஆச்சரியமாக படலை. இதை வந்து ஒரு பெரிய புலவுன்ட்டு நான் நினைக்கவும் இல்லை. இது நீடிக்காது, சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக சேர்ந்துருவாங்க. அவனும் எந்த விதமான சந்தேகமும் பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவருக்கு வந்து ராமதாஸுக்கு வந்து தன்னுடைய மகன் தனக்கு அடிபணி இல்லை, தன்னை மீறி ரொம்ப செயல்படுறாரு. ரெண்டாவது ரொம்ப இன்ஆக்டிவாக இருந்தார். கட்சியினுடைய வளர்ச்சியில் ரொம்ப அக்கறை காட்டாமல் இருந்தார். அப்பாவை எதுலையும் தலையிட வேண்டான்னு ஒதுக்கி வச்சார். ஸோ இதனால அவர் ரொம்ப கடந்த 10 வருஷமாகவே மன உளைச்சலில் இருந்தார். அது ஒரு கட்டத்தில் வந்து போன தேர்தலில் வந்து அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தி சில அமௌண்ட்டெல்லாம் பரிமாறிக்கொள்ளப்பட்ட பிற்பாடு அதிரடியாக அதிகாலையில் வந்து அவர் பிஜேபி தலைவர்களை கூப்பிட்டு வந்து இவர் வந்து காலில் விழுந்து நீங்கள் வந்து இதை இந்த கூட்டணி வச்சு ஆகணும், இல்லாட்டி எனக்கு எதிர்காலமே இல்லை, நான் ஜெயிலில் தள்ளப்படுவேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா இப்போ எந்த அளவுக்கு பிஜேபி இவங்களை மிரட்டி அந்த கூட்டணி கொண்டு போயிருப்பாங்கன்றதுக்கு ஒரு சாட்சி. இவ்வளவு சொல்கிறவர் பிஜேபி மேலே கோபப்படலை. இவ்வளவையும் சொல்கிறவர் நான் எப்படி என்ன பண்ணியிருக்கணும், என் பையனை வந்து இந்த மாதிரிலாம் மிரட்டி என்னை வந்து அவங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்களே, எங்கள் கட்சி ஜெயிக்க விடாமல் பண்ணிட்டீங்களேன்னு பிஜேபி மேலே கோவப்படலை. இது வரைக்கும் அவருக்கு பிஜேபி எந்த குறையும் சொல்லலை. ஆனால் கடுமையாக சாடுறாரு. சமீபத்தில் ஒரு யூடியூப்பில் என் பையன் வந்து பொய் பேசுவதில் வல்லவர் அப்படின்னு அவர் சொன்னதை நம்ம கூட திருப்பி சொல்வதற்கு கஷ்டமாக இருக்குது. அவ்வளவு தன் மகனை, இவரை வளர்த்து விட்ட ஒரு கட்சி தலைவராக மத்திய அமைச்சராக்கிய தன் மகனை ரொம்ப கடுமையான அளவிற்கு அவங்க 2 பேருக்கும் உள்ள பர்சனல் ஈகோ சண்டை. இது வந்து இப்போ 2 பேருக்கும் வந்து பிஜேபி கூட தான் போய் சேர்றதுல வந்து ஒரே மனநிலையில் தான் இருக்காங்க. திமுக தான் எதிரின்றதுலையும் ஒரே மனநிலையில் தான் இருக்கிறாங்க. 2 அணிகளும் திமுகவை தான் எதிராக வந்து இன்ன வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க சோஷியல் மீடியாவில். பிஜேபி குறித்து சின்ன முணுமுணுப்பு கூட 2 தரப்புலையுமே இல்லை இல்லையா? அவங்களுக்குள்ள என்ன எந்த விதமான கொள்கை வேறுபாடும் கிடையாது. 100% ஒன்றுபட்டு தான் கொள்கை ரீதியாக இருக்கிறாங்க. இவ்வளவு தூரம் வந்து தன்னுடைய மகன் தன்னை புறக்கணித்து தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே போனாலும் கூட, ஒட்டு கேட்கும் கருவியை வைத்து என்னை வேவு பார்த்தார் என்பதை அவரை அம்பலப்படுத்தினாலும் கூட, இவ்வளவு பெரிய தவறு செய்த ஒருவரை இன்னும் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கவில்லை. உங்களுடைய செயல் தலைவர் தான் அந்த அதிகாரம் இல்லைன்னு தானே இப்போ சொல்லப்படுது. இல்லை, தலைவராக இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காரு. செயல் தலைவர் இல்லை, நீ செயல் தலைவரிலிருந்து நீக்கப்பட்டு சாதாரண உறுப்பினர் அப்படின்னு சொல்லலை. அது இதுவரைக்கும் சொல்லலை. அதிரடி நடவடிக்கை எடுத்து அப்படி எடுக்கணும்னு நீங்க சொல்றீங்க.
அப்படி எடுத்திருந்தாதான் அது பிளவா நம்ம வந்து கருத முடியும். அப்படி எடுக்கிற அளவுக்கு அவருக்கு மனநிலை வரலன்னா வருங்காலத்துல மகன் வந்து திருந்தி வந்துருவான். அவன் வருவதற்காகத்தான் இவ்வளவு முயற்சி பண்றாரு. அந்த அழுத்தங்கள் வந்து பல்வேறு தரப்புல இருந்து இவர் கொடுக்குறாரு, வார்த்தைகள் கொடுக்கிறாரு. அப்ப அவன் வந்து தன்னுடைய பலத்தெல்லாம் காட்டினா அப்பா பணிஞ்சுதான் ஆகணும். நிர்வாகிகள்ல கிட்டத்தட்ட 80% மேல அன்புமணி தூக்கிட்டாரு. அவர் பக்கம் தான் இருக்காங்க. 80% மேல தூக்கிட்டாரு. இவர்கிட்ட ரொம்ப சொற்பமானவர்கள் தான் இருக்கிறாங்க. மக்கள் செல்வாக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரியவருக்கு தான் இருக்கு. அதனால அப்பாவை நிராகரிக்க முடியாத ஒரு சூழல்ல அவர் இருக்கார். அப்பாவை பற்றி தவறாக ஏதாவது சொன்னா தன்னுடைய இனத்தின் மக்கள் பிம்பம் சரிஞ்சிடும். அவ்வளவுதான். நமக்கு வந்து ஓட்டு போட மாட்டான், நம்ம வந்து நடமாடவே முடியாதுன்றது அவருக்கு தெரியும். அதனால பிடிக்காத அப்பாவை மனதிற்குள் சபித்துக் கொண்டு வெளியில வந்து புகழ்ந்து கொண்டிருக்கிறார். இது அவருடைய நிலைப்பாடு. இவர் வந்து அதை வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் கொஞ்சம் வெளிப்படுத்திட்டு இருக்கார். இதுதான் இவருடைய நிலைப்பாடு. இவர் வைக்கிற எந்த கேள்விக்கும் அவர்கிட்ட பதில் இல்லை. அவர் சைலண்டா கமுக்கமா அவர் பாட்டு பண்ணிட்டு இருக்காரு, ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு. ஆமா, அது ஒன்றிணைவாங்க நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா. பாமக வந்து அவர்களுடைய நீதிமன்றத்துக்கு போச்சு, இந்த யார் பொதுக்குழு நடக்கிறது தடை செய்யணும். அப்போ ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் வந்து 2 பேரையும் வர சொல்றாரு, நான் என் தனி அறையில பேசுறேன்றாரு. இதற்கு முன்னால இந்த மாதிரி ஒரு வழக்குல, சிவில் வழக்குல இந்த மாதிரி நடந்ததான்னு தெரியல. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இல்லப்ப இவங்க வழக்குன்றது வந்து பொதுக்குழு அவர் நடத்தக்கூடாதுன்றது வழக்கு. சட்டப்பூர்வமாக அவர் பொதுக்குழு நடத்துறதுக்கு உரிமை அவருக்கு இருக்கா இல்லையா, ஒரு தடை கேட்கறதுல நியாயம் இருக்கா இல்லையா, இதை வந்து சட்டப்பூர்வமாக பார்த்து தீர்ப்பு சொல்ல வேண்டியதுதான் ஒரு நீதிபதியுடைய கடமை. ஆனால் இவர் என்ன பண்றாரு, அதை செய்யாம அடுத்த நாள் பொதுக்குழு இருக்கு, அதை செய்யாம அந்த தீர்ப்பை காலையில கொடுக்காம மாலை வந்து இவங்க 2 பேரையும் தன்னுடைய தனி அறைக்கு வர சொல்றாரு. அப்படி வர சொல்லும் போது அவர் சொல்ற வார்த்தைகள் தான் நீங்க ரொம்ப கவனத்தில் வைக்க வேண்டிய விஷயம். இது 2 பேர் நலனுக்காக, நாட்டு நலனுக்காக, பாமகவின் நலனுக்காக நான் பேசுறேன் அப்படின்ற வார்த்தைகள்லாம் பேசுறாரு. இது வந்து 2 தனிநபர்களுக்கு இடையிலான பிரச்சனை, ஒரு கட்சி பிரச்சனை. இதுல நாட்டு நலன் வந்து இல்லை. 2வதாக அந்த கட்சி பிரச்சனையை ஒரு நீதிபதி வந்து இவ்வளவாக்கிற ஒரு அரசியல் கட்சியின் மேல காட்ட வேண்டியது வந்து நியாயமான ஒரு அணுகுமுறையா இல்லை. அவங்க எல்லாருக்கும் பொதுவாக இருக்க வேண்டியது. ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி மேல இவ்வளவு ஆர்வம் காட்டுவதுன்றது வந்து அவர் வகிக்கின்ற பதவிக்கு வந்து சரியானதல்ல. பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அவருக்கு இருக்கு ஒரு விஷயத்துல, அவருக்குடைய நோக்கத்தை அவர் அதையும் வெளிப்படையாவே சொல்றாரு. அப்படின்னும் போது நீதி பரிபாலன அமைப்புக்கு இது வந்து மிகப்பெரிய செட்பேக். இதுக்கு முன்னால் அவர் வித்யாசாகர் கவர்னராக இருந்தார், வந்து இபிஎஸ் ஓபிஎஸை கை கொடுக்க வச்சு கிட்டத்தட்ட இனி அது மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்க முயற்சி பண்ணியிருப்பாரோ. அது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு அரசாங்கத்தில் வந்து சில பிரச்சனைகள் வந்துடக்கூடாது, இந்த ஆட்சி கவர்ந்துடக்கூடாதுன்ற நோக்கத்தில் கவர்னர் பண்ணாருன்றதுக்கு கூட ஒரு காரணம் நம்ம வச்சுக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு அரசியல் கட்சி, அதில் வந்து நீதிபதி இவ்வளோ ஆர்வம் காட்டணுன்றது வந்து கொஞ்சம் கூட ஏற்புடையதல்ல. இது வந்து தன்னுடைய வரம்பை மீறி அவர் செயல்பட்டிருக்கிறார். இந்த வரம்பை மீறி செயல்படுவதற்கு அவருக்கு இவ்வளவு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுக்கு பின்னணியில் அவருடைய அரசியல் சித்தாந்தமும் இருக்கு. ஏன் இந்த குறிப்பிட்ட கட்சியின் மேல அவருக்கு ஆர்வம் வருது, அந்த குறிப்பிட்ட கட்சிக்கு யார் கூட்டணியில் இருக்கிறாங்க, அவங்களுடைய நலனை பாதுகாப்பதில் இவருக்கு என்ன அக்கறை அப்படின்ற கேள்வி வரும். நிச்சயமா சரி. போல இப்போ வந்து ராகுல் காந்தி சமீபத்தில் தங்களுடைய ஏற்கனவே நம்ம பீகார் ஓட்டுல நடந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். தமிழ்நாட்டிலையும் ஒரு 6 லட்சம் ஓட்டுகள் இணைக்கப்பட்டதாகவும் இல்லைன்றது செய்தி வருது. இதைத் தொடர்ந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் சமீபத்தில் பேட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவும் குறிப்பாக கர்நாடகா ஒரு தொகுதியில் வந்து பெரிய அளவில் ஒரு மால் ப்ராக்டிஸ் நடந்துருதா சொல்கிறாரு. அதுலேயும் உச்சமாக மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பெற்றிருக்கிற நாற்காலியே களவாடி பெற்ற நாற்காலின்று வர்ணிக்கிறார். இந்த ஒட்டுமொத்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ தேர்தல் ஆணையத்தில் வந்து அந்த ஆணையர்களை தேர்ந்தெடுக்கும் முறையில் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியை அகற்றி, ஏன்னா
அதில் வந்து பிஜேபி காரர்களே போய் ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்குல்ல, அதுலேருந்து தொடங்குச்சு இது. இப்போ இதில் வந்து ஒரு நடுநிலைமையான சார்பற்ற ஒரு தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பையே காலி பண்ணிட்ட பிற்பாடு அவர்களுக்கு அடியாட்களாக இருப்பவர்கள் தான் இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையர்களாக நியமிச்சிருக்கிறாங்க. அவங்க தங்குதடையின்றி தங்களுடைய வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் எவ்வளவு அட்டுழியம் பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணுவாங்க. ஏன்னா அது பண்ணுறதுக்காகத்தான் அவங்களுக்கு அந்த பதவி கொடுத்துருக்காங்க, தகுதியற்றவர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ தேர்தல் ஆணையம்ன்றது வந்து தான் இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து பிஜேபி எதிர்கட்சியா அப்படின்றது இல்லை, தேர்தல் ஆணையம் தான் எதிர்கட்சி, எதிர்கட்சிகளின் எதிர்கட்சி. அதை எதிர்க்க வேண்டியது தேர்தல் ஆணையம் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. ஜனநாயக முறையில் இனிமேல் ஆட்சி பண்ண முடியாது. நம்ம வந்து சர்வாதிகாரத்தை கையில் எடுக்கணும்னா தேர்தல் ஆணையத்தை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்து எல்லா இடங்களையும் வந்து தகுதியான வாக்காளர்களை நீக்கி விட்டு போலி வாக்காளர்களை வந்து உருவாக்கிட்டோம்னா குறிப்பிட்ட ஒரு 50 தொகுதியில் நீங்கள் உருவாக்கினாலே போதும். இந்தியா முழுக்க 500 தொகுதியிலையும் உருவாக்க வேண்டாம். ஒரு 50 தொகுதியில் எதிர்கட்சிகளுடைய வெற்றி வாய்ப்பை சீர்குலைத்து விட்டு அந்த அளவுக்கு இவங்க ஜெயிச்சு வந்தாலே இவங்க வழக்கமாக கிடைக்கிற தொகுதிகளோட சேர்ந்து இந்த 50 சேரும்போது ஈஸியாக ஆட்சிக்கு வந்துடலாம். அதுதான் சென்ற தேர்தலில் 2024 தேர்தலில் அவங்க பண்ணியிருக்காங்க. அதை மீண்டும் நாங்கள் பண்ணுறதுக்கு அனுமதிக்க மாட்டோம் அப்படின்றதான் எங்களுடைய நிலைப்பாடு. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவர்கள் எம்ஜிஆர் மற்றவர்களைப் போல் அதிகமாக விமர்சிக்கப்படவில்லை அப்படின்னு அவர் சொன்னதுனால இப்போ அவர் விமர்சனத்திற்கு ஆளாயிருக்கிறார். இது இந்த தருணத்தில் அவர் பேசியது பொருத்தமாக இருக்கா? இந்த தருணத்தில் பேச வேண்டிய விஷயம், ஸ்டாலின் அதிகமாக விமர்சனம் பண்ணாமல் இருக்கப்படுறாரு. அன்னைக்கு எம்ஜிஆருக்கு எந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு கிடைச்சிருக்கோ கிட்டத்தட்ட அதே பாதுகாப்பு தான் இன்னைக்கு வந்து ஸ்டாலினுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரு பெரிய கரிஸ்மா இருந்துச்சு, அவ்வளோ மீடியா இல்லை, ஒரு மக்கள் வந்து ஒரு தொலைத்தக்க தலைவராக அவரை பார்த்தாங்க. அந்த மாதிரியா இன்னைக்கு ஒரு திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு, அல்லது மீடியாக்களை எல்லாம் அவர் ஒரு இணக்கமான போக்குக்கு கொண்டு வந்துட்டார்? மீடியாக்களை இணக்கமான போக்குக்கு கொண்டு வந்துட்டார். அவருடைய செயலற்ற தன்மையை, அவருக்கு நிர்வாக ஆற்றல் இல்லை என்ற ஒரு யதார்த்தத்தை இன்ன வரைக்கும் மீடியா வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரல. அது பல விவகாரங்களில் வந்து அம்பலப்பட்டுக்கிட்டே இருக்கு. 1-2 விவகாரங்கள் இல்லை, நூற்றுக்கணக்கான விவகாரங்கள். அது போலீஸ் துறையை கையாளுவதாக இருக்கட்டும், அரசு துறைகளில் முரண்பாடான ஆணைகளை அடுத்தடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், அதிகாரிகள் சொல்வதற்கெல்லாம் அவர் தலையாட்டிக்கிட்டு அதிகாரிகள் ராஜ்யத்துக்கு உடன்கிட்டு போகிறதா இருக்கட்டும், அவருக்கு வந்து இந்த நிர்வாகம் தொடர்பான அறிவு இல்லை, புரிதல் இல்லை அப்படின்றது வந்து தெளிவாக தெரியுது. இதெல்லாம் தெரிஞ்சும் கூட எந்த மீடியாவும் இதை வந்து வெளிப்படையாக வந்து சொல்லலை. அந்த அளவு இவங்க வந்து அவரை பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. திருமாவளவனா அதில் வந்து ஒரு ஆளாக இருக்கார். முதல்வருடைய இமேஜை வந்து கட்டி காப்பாற்றுவதில், அவருடைய உண்மையான முகம் தெரிந்து விடாமல் செய்வதில் இவரும் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார். அவர் எம்ஜிஆருக்கு வைத்த விமர்சனம் வந்து இன்னைக்கு ஸ்டாலினுக்கு பொருந்தது. சரி, இந்த மாதிரி சொல்றீங்க நீங்க. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் இப்போ அவர்களுக்கு திரு கலைஞர் அவர்களுக்கு எவ்வளோ நெருக்கமாக கவிஞர் வைரமுத்து இருந்தாலும் கூட அவருக்கு ஒரு வீடு கொடுக்குறாரு. கொடுத்த உடனேயுமே அவருக்கு ஏற்கனவே இருக்கிற அந்த விஷயங்களை அவர் கேள்விப்பட்டு உடனே அவர் ரத்து செய்கிறார். அப்போ அவர் மிகச் சரியாக செயல்படுகிறார் அப்படின்னு தானே நம்ம எடுத்துக்கணும். அப்படியா? சரியா செயல்படுவதுன்னா சார் கேட்குறேன். அந்த வீடு அறிவிப்புன்றது எப்படி அறிவிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, சாகித்ய அகாடமி வாங்கின தமிழறிஞர்களுக்கும் செம்மொழி விருது வாங்கின தமிழறிஞர்களுக்கும் இந்த அரசாங்கத்தின் சார்பாக வீடு கொடுக்கப்படும்ன்றார். இது வந்து ஒரு பரிசு. இது வந்து மானியமோ இல்லை வந்து மக்களுக்கு கொடுக்குற ஃப்ரீ பீஸ் மாதிரி உங்களுடைய வருமானம் இவ்வளோ இருந்தால் தான் நீங்கள் இதை வாங்கிக்க முடியுன்ற மாதிரிலாம் கிடையாது. இது வந்து ஒரு பரிசு, தமிழ் தொண்டு, அவங்களுடைய திறமை, தமிழ் ஆற்றலுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை. அதுக்காக ஒரு பரிசு நீங்கள் கொடுக்குறீங்க, சரியா? ஒரு பரிசுன்றது வந்து அந்த திறமை சார்ந்ததுக்கு மட்டும்தானே தவிர வேற எதுக்கும் அளவீடு கிடையாது. அதில் உலகத்தில் யாருமே அப்படி பார்க்க மாட்டாங்க. சாகித்ய அகாடமி பரிசு கொடுக்கும்போது அது அவருடைய சொந்த படைப்பான்றது மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர என்ன அவர் ஏழையா பணக்காரரான்னு பார்க்க மாட்டாங்க.
சரியா அது பார்க்கறது கிடையாது. ஒரு பரிசுன்றது அப்படிதான், ஒரு பரிசுன்றது அப்படிதான், அது திறமை சம்பந்தப்பட்டது தான். இப்படி கொடுத்துடுறாங்க. கொடுக்கும்போது இந்த அறிவிப்பு என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, வீட்டு வசதி வாரியத்துல உங்களுக்கு ஏற்கனவே வீடு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த வீடு உங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாதுன்னு சொல்றாங்க. அந்த அறிவிப்பையே எப்படி கொடுத்துருக்கலாம்? ஒரு குறைந்தபட்ச நியாயமாக இருந்தால் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்குமானால் இந்த விருது உங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொன்னாலும் கூட அதுவே ஏற்புடையதல்ல. அப்படி சொன்னாலும் கூட அதுல ஒரு லாஜிக் இருக்குன்னு நான் சொல்றேன். ஏற்கனவே வீடு இருக்கா, அதனால மறுக்கிறாங்க. அதே வீட்டு வசதி வாரியத்துல வீடு வாங்கி இருக்கிற உங்களுக்கு மட்டும் கிடையாது, மற்றவங்களாம் சொந்த வீடு வச்சிருக்காங்க. கவிஞர் சிற்பி பொள்ளாச்சியில ஒரு பெரிய பண்ணையார், என்ன அது மாதிரி தமிழர் பொறுக்கோ மிகப்பெரிய பங்களால குடியிருக்காரு தமிழன். கவிஞர் 3 வீடு வச்சிருக்காரு சென்னையில். இவங்களுக்கெல்லாம் எந்த கேள்வியும் இல்லாமல் கொடுத்துட்டாங்க. வைரமுத்துவுக்கு இந்த மாதிரி சொல்வதற்கு உங்களுடைய பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைரமுத்து திராவிட சித்தாந்தத்தை கொண்ட ஒருவராக பார்க்கப்பட்டு கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகிறார். குறிப்பாக தினமலர் பத்திரிகையில் அவரை பற்றி தொடர்ச்சியாக இவருக்கெல்லாம் இருக்கு வீடு, ஒரே கோடீஸ்வர கவிஞர், என்ன பாலியல் வழக்குகள் எல்லாம் பிரச்சனைகள்லாம் சிக்கினவர், இவருக்கு ஏன் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு லாபியை கிரியேட் பண்ணி ஒரு தொடர பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த பிரச்சாரத்தினுடைய விளைவோ என்னவோ அடுத்ததாக நிகழ்ந்த ஒரு விஷயமாக இந்த விஷயத்தை அன்றைய தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா ஒரு இதை கொண்டு வருவார். அப்படி கொண்டு வரும்போது அதுல வைரமுத்துவைக்காக கொண்டு வரப்பட்டது. மேத்தாவும் பாதிக்கப்பட்டார். மேத்தாவுக்கும் வீடு கொடுத்துருந்தாங்க, திலகவதிக்கும் வீடு கொடுத்துருந்தாங்க, இவர் மலை இலக்குவனார் தமிழறிஞர் அவருக்கும் கொடுத்துருந்தாங்க. இந்த 4 பேரும் இதுல அஃபெக்ட் ஆனாங்க. இவங்க மேத்தாவை தவிர மற்றவங்க கோர்ட்டுக்கு போய் இதை இது பண்ணாங்க. கோர்ட்டில் திலகவதிக்கும் மறைமலை இலக்குவனாருக்கும் சாதகமாக தான் தீர்ப்பு வந்தது. அப்பயாவது அரசு விட்டு கொடுத்துருக்கலாம். அதுக்கு ஸ்டே வாங்கிட்டாங்க, உடனே ஸ்டே வாங்கிட்டாங்க. அப்போ அதை ஸ்டே வாங்கிட்ட பிற்பாடு வைரமுத்து மீண்டும் தனியாக வர்றாரு. அவர் இது பண்ணும்போது தான் ஆனந்த் வெங்கடேசன் சொல்கிறாரு, இது தமிழறிஞர்களுடைய தமிழ் தொண்டுக்காக கொடுக்கப்படுறது தானே தவிர ஏழையா பணக்காரங்கன்றதை பற்றி இது கிடையாது. இது ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு விஷயம். இது ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க அதிகாரமாக தான் அவங்க யோசிக்கிறாங்க. முதலமைச்சர் ஒரு இதை அனௌன்ஸ் பண்ணி அது அறிவித்து பத்திரிகைகளில் அது சம்பந்தப்பட்டவர்களால் மக்களால் பாராட்ட பெற்று அவர்களுக்கு ரொம்ப வாழ்த்து எவ்வளோ 1000 பேர் சொல்லியிருப்பாங்க. அவங்க எவ்வளோ பேர்கிட்ட பேட்டி எடுத்து கொடுத்துருப்பாங்க. அப்படிலாம் கொடுத்து சாவி கொடுக்க போகிற நேரத்தில் புதுசாக இப்படி ஒரு அறிக்கையை ஒரு அரசாணையை போட்டு உனக்கு மறுக்கிறதுன்றது இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது, எங்கேயுமே நடந்தது. அவர் இவ்வளவு நெருக்கமாக உங்களாலோ என்னாலோ வேறு யாராலும் ஒரு தகவல்களை போய் முதலமைச்சரிடம் விலக்கி சொல்ல முடியாது. திரு வைரமுத்து அவர்கள் ஒரு ஃபோன் கால்லையோ அல்லது அவர் இத்தனை சந்திப்புகளில் அவரால் இது எடுத்து சொல்ல முடியல அப்படின்னு நம்ம பார்க்க முடியுமா? இல்லை, அதை இன்னொன்று சொல்ல தவறிட்டேன் நான். இதில் ராஜேந்திரன், அதாவது தமிழ் வளர்ச்சி கழகத்தினுடைய இயக்குநராகவும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராகவும் இருந்தவர். கலைஞர் ஃபேமிலியில் ரொம்ப நெருக்கமானவர், கிட்டத்தட்ட உறவினர்னு சொல்லலாம். அடிக்கடி அவங்க ஃபேமிலியில் போய் அவங்க குடும்பத்தில் ஒரு ஆளாக இருக்கிறவர். அவர் அடிக்கடி ஸ்டாலினை சந்திக்கிற நிலைமையில் இருக்கிறவர். கையில் வைரமுத்துவோட அவருக்கும் கொடுக்கப்பட்டது, அவருக்கும் நிறுத்தி வச்சிருக்காங்க. வைரமுத்துவும் அவரும் முதலமைச்சரை பார்த்து இது என்ன இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க. அப்பயும் முதலமைச்சரால் இதை தலையிட்டு இதை சரி பண்ண முடியல. அதுதான் அவர் கோர்ட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழலுக்கு அவரை தள்ளிடுச்சு. இப்போ இது நீங்க பார்த்தீங்கன்னா முதலமைச்சருடைய ஆளுமை குறித்த ஒரு கொஸ்டினை கிரியேட் பண்ணுது. ஒன்று, இப்படி ஒரு நிலைமையை நீங்க கொண்டு வர்றதா இருந்தால்
அந்த விருதை அறிவிக்கும் போதே இன்னும் நாளுக்கு வழங்கப்படாது அப்படின்னு முடிவு எடுத்திருக்கணும். அல்லது ஏற்கனவே வீடு இருக்கிறவங்கள செலக்ட் பண்ண வேண்டாம்னு ஒரு முடிவு எடுத்திருக்கணும். அப்படிதானே எடுக்கணும். நீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு பிற்பாடு அது கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அந்த கடமையிலிருந்து நீங்க பின்வாங்கினீங்கன்னா, கொடுத்ததை நீங்க மறுபடியும் திருப்பி கேட்டு வாங்கினீங்கன்னா இந்த அரசாங்கத்துக்கு ஒரு அவமானம். இந்த அரசாங்கத்தின் மீதான நம்பகத்தன்மையே ரொம்ப அது கேள்வி. தொடர்ந்து இந்த விஷயத்தில் எப்படி அரசும் அல்லது அவங்க நீதிமன்றத்தின் வழியாகவே போய் பெற்றுக்கிட்டு நமக்கு எந்த பேரும் வரக்கூடாதுன்னு நினைச்சாரா என்னன்னு தெரியவில்லை. தொடர்ந்து இந்த விஷயங்கள் என்ன நடக்குது என்று மற்றொரு சந்தர்ப்பத்தில் விவாதிப்போம். உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். அறம் தமிழ். நன்றி, வணக்கம்.